So I don't know if it has happened to you that you kept doing the right thing all the time. You've been praying, ஜெபிக்கிறீங்க, உபவாசம் பண்றீங்க, எதெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு, நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பிரேக் த்ரூ மட்டும் நடக்கவே இல்லை. என்னடா அது, ஜபம் பண்ணுங்கிறாங்க, ஜபம் பண்ணி பார்த்துட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், நான் விதைச்சு பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற அந்த மாற்றம், என் குடும்பத்தில் அந்த சூழ்நிலை மாறணும்னு நான் விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் இந்த நெருக்கடி மாறணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அது மட்டும் எனக்கு நடக்கலை. இப்படி நீங்கள் சரியானதை செய்தும் சரியான முடிவுகள் வராத பொழுது என்ன நடக்குது? சில சமயம் விரக்தி அடைஞ்சு போதும் இதோட விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, சில சமயம் நீங்கள் சரியாக பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கூட ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அப்படிதானே? இன்றைக்கு அப்படிப்பட்ட விரக்தியோட நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்ன, இன்றைக்கு என்னுடைய வார்த்தை, இன்றைக்கு நான் பேச போறது உங்கள்கிட்ட தான் நான் பேச போகிறேன். நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க சரியானதை செஞ்சும் நீங்க எதிர்பார்த்த முடிவு மாற்றம் இன்னும் வரலைன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க பண்றத பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ரிப்பீட் பண்ணு. ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணு. சத்தமா சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணு. That is the only instruction that God is giving you. இங்க பாருங்க, as it is you are praying, ஏற்கனவே உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சபைக்கு வர்றேன், வசனத்தை படிக்கிறேன், ஆனா நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பண்ணினதை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சில சமயம் ரிப்பீட் பண்றதுல பவர் இருக்கு. ரிசல்ட் வர்ற வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். பைபிள்ல யோசுவா அப்படிங்கிற ஒரு கர்த்தருடைய ஒரு வல்லமையான மனுஷன், அவருக்கு இருந்த ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அப்படிங்கிற ஊர்ல இருந்து கானானுக்கு கூட்டிட்டு போகணும். இப்ப ஆண்டவர் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஆனா போற வழியில பல சேலஞ்சஸ், பல சவால்கள், பல இன்னல்கள், பல தடைகள், பல போராட்டங்கள். அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை தாண்டி போகணும். இப்போ அவங்க முன்னால போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணம் அவங்களுக்கு தடையா இருக்கு. என்னன்னா, இந்த பட்டணத்தை தாண்டி அவங்க போனோம். ஆனா அந்த பட்டணத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பட்டணத்தை சுற்றி பெரிய மதில்கள் கட்டி எழுப்பப்பட்டிருந்துச்சு. நிறைய நேரத்தில் பைபிள்ல எரிகோ அப்படிங்கிறத பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். எரிகோ அப்படின்னு நினைச்சா நம்ம மைண்ட்ல டாம் டூம், அப்படியாக இப்படியாக அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன உண்மை அப்படின்னு சொன்னா, யோசுவாவுடைய நாட்களில் எரிகோ அப்படிங்கிறது ஒரு 6 to 9 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு பட்டணம், அவ்வளவுதான். ஏதோ பயங்கரமான மைல் கணக்கில் இல்லைங்க. சிலர் வந்துட்டு ஒருவேளை நீங்களே ஒரு 10 ஏக்கர் பண்ண வீடு கூட வச்சிருக்கலாம். நீங்க என்னடா இது, என்னோட ப்ராப்பர்ட்டி தான் அவன் பட்டணமேவா? அதுதான் உண்மை. ஒரு 6 to 9 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு பட்டணம், அவ்வளவுதான். சில நேரங்களில் இப்போ நம்ம நினைக்கும் போது, நான் என்னமோ நினைச்சிருந்தேன், ஒரு 6 ஏக்கர் நிலமா, அப்புறம் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை? சில சமயம் நீங்கள் போயிட்டு இருக்கிற பிரச்சனை, நீங்கள் ரொம்ப முக்கிட்டு இருக்கிறீங்க, முனைக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ அவ்வளோதான், இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுலேருந்து எழுத முடியாது அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டு இருக்கிறீங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது அதை என்னடா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன் தெரியுமா? பார்க்கறதுக்கு அது சிறுந்தா இருந்தாலும் நீங்கள் படும் பொழுது, நீங்கள் அனுபவிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம், அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையை சுற்றி இருக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் தீவிரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது. Jericho, as it is, wasn't how huge, it wasn't so big, but the problem is the spiritual, the intensity of the spiritual battle surrounding it. அதை சூழ இருந்த அந்த ஆவிக்குரிய போராட்டம், சில சமயம் இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற அந்த கடன் பிரச்சனையா இருக்கலாம், அந்த சின்ன ஒரு மிரட்டலா இருக்கலாம், அந்த ஆவிக்குரிய போராட்டம் அது ஆக்சுவலா ரொம்ப சின்ன சைஸ் ப்ராப்ளம் தான். ஆனா உங்களால தாங்க முடியாத ஒரு வேதனையை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா, அதை சுற்றி இருக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் தீவிரம். ஆனா அந்த ஊரு நிலப்பரப்பளவுல சின்னதா இருந்தாலும் அதுல என்ன ப்ராப்ளம்னா, அதை சுற்றி இருந்த மதில்னா அவன் பயங்கரமா கட்டி வச்சிருந்தான்.
பட்டணத்தை சுற்றி அவன் சுவர் எழுப்பியிருந்தான். இன்னைக்கெல்லாம் பேசும்போது பட்டணத்தை சுற்றி சுவரா அப்படிங்கும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சென்னை சுற்றி எங்கடா சுவர் இருக்கு, ஒரு செவர் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. இன்றைக்கு பட்டணங்களை சுற்றி சுவர் மதில்கள்லாம் எழுப்பப்படலை. ஏன் அப்படின்னா, இப்பெல்லாம் சண்டைனா என்ன குதிரையில யானையிலேயே வர்றாங்க இல்லை, இப்போல்லாம் ஜெட்டில், ஃபைட்டர் ஜெட்டில் வந்து பாம்பு போட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் ஃபைட்டர் ஜெட்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த காலத்தில் திடீர்னு ஒரு பட்டணத்து ராஜா இன்னொரு பட்டணத்தை தாக்கலான்னு முடிவு பண்ணுவார். இந்த ராஜா அந்த ராஜ்யத்தை கைப்பற்றலான்னு முடிவு பண்ணுவார். இப்படி இந்த பட்டணத்துலேருந்து அந்த பட்டணத்தை கைப்பற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராஜா அந்த பட்டணத்தை என்டர் ஆகணும். என்ன பண்ணுவாங்க? பட்டணத்தை சுற்றி பெரிய மதிலை கட்டி வச்சுருப்பாங்க, அதில் கேட் வச்சுருப்பாங்க. அந்த கேட்டை திறந்தா தான் யாருனாலும் உள்ளே போக முடியும், வர முடியும். கேட்னா நம்ம நினைக்கிற மாதிரி கேட் கிடையாது. பயங்கரமான ஸ்ட்ராங்கான ரீஇன்ஃபோர்ஸ்ட், பயங்கரமான வலுவான அந்த கேட்ஸை போட்டு அந்த பட்டணங்களை பூட்டி வச்சிருப்பாங்க. அதனால ஒவ்வொரு பட்டணத்துக்கும் மதில்கள் அவசியமா இருந்துச்சு. ஆனா எரிகோவோட ராஜா அதை கொஞ்சம் ஸ்பெஷலா கட்டி வச்சிருந்தார். ஆமென். ஐஸ்லயே பால் ஐஸ், சாதா ஐஸ், ஸ்பெஷல் ஐஸ் இருக்குல்ல, தோசையிலேயே சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அவர் என்ன பண்ணார்னா, மதுல பெருசா கட்டி வச்சிருந்தார். எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னா, அந்த காம்பவுண்ட் மேல வீடு கட்டி வச்சிருந்தாங்க. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டுவோம், ஆனால் காம்பவுண்ட் மேலே வீடு கட்ட முடியுமா? அந்த மதில் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நீங்கள் யோசுவாவில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராகாப் அப்படிங்கிற அந்த வேசியினுடைய வீடு அந்த மதில் மேலே தான் இருந்துச்சான். அப்படின்னா மதில்னா ஏதோ சுவர் எழுப்பி அப்படி நினைக்காதீங்க, அது அவ்வளவு பெருசு. அது மேலே வீடே கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா, இவங்களுக்கு இந்த மதிலை தாண்டி போகணும். அதனால யோசுவா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே இப்படி இருக்கே சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு கேட்கிறார். கையை தட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கவலைப்படாத, அந்த பட்டணம், அதோட ராஜா, அதுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நான் ஏற்கனவே உன் கையில கொடுத்துட்டேங்கிறார். கையை தட்டுங்க. நம்ம ஆண்டவரோட பாலிசி, அவருடைய பிரின்சிபிள் எப்பயுமே இதுதான். எப்பயுமே சண்டைக்கு போறதுக்கு முன்னாலே நமக்கு கோப்பையை கொடுத்துறாரு. இந்த அப்பா வெற்றி உன்னோடதான், நீ ஏற்கனவே ஜெயம் பெற்றுட்ட, ஏற்கனவே நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்டேன், இப்போ நீ போய் யுத்தம் பண்ணுகிறார். You see, as a child of God, as a Christian, we do not fight for victory, we fight from victory. எப்பொழுதுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளை வெற்றி பெறுவதற்காக யுத்தம் பண்ணுவதில்லை, நாம் வெற்றி பெற்றதாலே யுத்தம் பண்ணுகிறோம். It doesn't matter what battle you are facing right now. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் என்ன போராட்டத்தை இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில போராட்டமா இருக்கலாம், பொருளாதாரத்தில் போராட்டமா இருக்கலாம், பிசாசினாலே உண்டான ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம். I want to tell you, you have already won the victory. அந்த யுத்தத்திலே நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள். மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வரலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டாய். எல்லாம் சொல்லுங்க, நான் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டேன். Come on, வெற்றி பெற்றது போல சொல்லுங்க. I have already won the victory. Online declare, I have already won the victory. ஆண்டவர் சொல்றாங்க பாரு, நீ ஏற்கனவே வெற்றி. எங்க ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷல். அவர் கோப்பையை கொடுத்துட்டு தான் காம்படிஷனுக்கே கூப்பிடுறாரு. ஆமென். சாப்பிட்டு வந்தீங்களா? புரியுதா தமிழ்? நான் என்ன சொன்னேன்னா, நீங்களாம் பார்த்தா உங்க ரியாக்ஷன் பார்த்தா புரிஞ்ச மாதிரி தெரியல. எங்க ஆண்டவர் ஜெர்சனுங்க வா, இந்த கோப்பையை வச்சுக்கோ, நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், இப்போ போய் காம்படிஷனுக்கு போங்கிறார். இதைத்தான் சொன்னேன். ஏங்க கை தட்டுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. என்னங்க இப்படி வந்திருக்கீங்க காலையில் 9 மணிக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட். யோசுவா, ஆண்டவரே நான் என்ன பண்றது பாரு, ஒன்றும் இல்லைங்க வா அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா 6வது அதிகாரத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாயை திறந்து சத்தமாக படிக்கணும். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் 6வது அதிகாரம் யோசுவா 1வது வசனத்திலிருந்து சேர்ந்து படிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே. இன்னும் சத்தமாக படிங்க. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் பக்கத்தூர்லேயே வரும்போது இந்த ராஜா கேள்விப்பட்டான், டேய் மோசமான ஆளுங்க வர்றானுங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், கேட்ட லாக் பண்ணிட்டு அமைதியாக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வெளியே போகவும் இல்லை, ஒருத்தரும் உள்ள வரவும் இல்லை. வெளிக்கு போனாங்களான்னு கூட தெரியல, பயத்தில் எல்லாம் லாக் பண்ணிட்டான். நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா ப்ராப்ளம்? நீங்கள் பயப்படுறது தான் உங்கள் ப்ராப்ளமே. என்னது? நீங்க பயப்படுறதாங்க ப்ராப்ளம். பயப்பட வேண்டியது நம்ம இல்ல, நம்ம எல்லாம் பேய்க்கே பூச்சாண்டி காட்டுறவங்க.
இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பயந்தீங்கன்னா நீங்க பிசாசை எம்பவர் பண்ற மாதிரி. பிசாசை பார்க்கும்போது உள்ள பயம் இருந்தா கூட இப்படி காலரையெல்லாம் இப்படி இது பண்ணிட்டு டையெல்லாம் கட்டிட்டு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, பிசாசு பயந்துருவா. ஏன்னா நம்ம பேய்களை மிரட்டுகிறவர்கள், பேய்களை விரட்டுகிறவர்கள். அதை கேள்விப்பட்டதான் அவன் லாக் பண்ணிட்டு நம்மளை விட மோசமானவனுக்கு வந்துடுறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்துட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வல்லமையிலே அவர்கள் புறப்பட்ட பொழுது அவர்களை பற்றி வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. உடனே நம்ம தமிழ்ல கலக்குவோம், நாங்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். அந்த கலக்கு கிடையாது, இது வேற கலக்கு. இங்கிலீஷ்ல என்னன்னா the trouble makers are here அப்படினா அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, டேய் நாம இவங்களை பார்த்தாவே நமக்கு வயிறு கலக்குது, அந்த கலக்கு. இது பக்கத்துல பார்த்து இது வேற கலக்கு, இது இந்த கலக்கு கிடையாது, இது இந்த கலக்கு. அவங்க பார்த்தது அப்போஸ்தலர் நடபடிகள்ல கர்த்தருடைய வல்லமையில செயல்படும் போது the trouble makers are here அப்படின்னு இருக்காங்க. எத்தனை பேர் உங்களை பார்த்து நீங்க கர்த்தருடைய வல்லமையில செயல்படுறத பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற பேய் சொல்லணும், டேய் கலக்கிறான் வந்திருக்கான், நமக்கே டயரியாவை கொண்டு வருகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லப்படுகிறதா? இது நம்மால பேயை பார்த்துட்டு பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதும் பேய்க்குல நான் பேயா நீ பேயான்னு பேய் கன்ஃபியூஸ் ஆச்சு. என்னது? சீங்க பாருங்க, பயப்பட வேண்டியது பிசாசு. நீங்க பயப்படுறத பிசாசு பார்க்கும்போது பிசாசுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது, இது யாரா பிசாசு, நம்ம பிசாசா இவன் பிசாசான்னு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை பயப்படுகிறவன் அல்ல. இவங்க வர்றதை பார்த்ததும் இவங்க சும்மா தான் வர்றாங்க. அப்பதான் இவர் பிரேயரே பண்ண போறாரு, சாமி என்ன பண்றதுன்னு. அங்க ஏற்கனவே ஒருத்தன் பயந்து லாக் பண்ணிட்டு உள்ள லாக்அப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. லாக்அப் இப்ப ஆரம்பிக்கல, லாக்அப் யோசுவா 6வது அதிகாரத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த ராஜா சொல்லிட்டார், லாக்டவுன், ஒரு பய உள்ள போக கூடாது, ஒரு பய வெளியே வரக்கூடாதுன்னு எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தர் அப்படினால சத்தமா சொல்லணும். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க. பாருப்பா, சண்டையே இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா ஏற்கனவே அவன் சரண்டர் ஆயிட்டான் உன் கையில, அவனை நான் ஒப்பு கொடுத்துட்டேங்கிற. In the name of Jesus Christ, every demon that is fighting against you shall surrender before you today in the name of Jesus Christ. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே எனக்கு விரோதமாக வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் வாலண்டியரா சரண்டர் ஆகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, in Jesus name. Hallelujah. Amen. இப்ப ஆண்டவர் சொல்ற, ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டேன், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும். 3வது வசனம் சேர்ந்து படிங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். ஆண்டவர் கொடுத்தது தான். அங்க பாரு, உன் மிலிட்டரி கைஸ் எல்லாம் கூப்பிடு, யாரா மிலிட்டரி எல்லாம் அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாரும் பட்டணத்தை சுத்தி ஒரு தடவை இப்படி சுத்தி வரணும் அப்படிங்கிறார். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 6 நாள் என்ன சார் பண்ணணும்? இப்படியே சுத்தி வரணும். உன் மிலிட்டரிக்கு வேலையே இதுதான். என்ன வேலை? இப்படி சுத்தி வர்றதான் சார். போகும்போது அப்படியே கடப்பாறை எடுத்துட்டு குத்திட்டே போகணுமா? எனக்கு நீ சுத்தி வரணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஆண்டவர் உங்க மதில்களை கீழே விழத்தள்ளும் பொழுது ஆண்டவருக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணணும்னா இவங்க ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Remember, God doesn't need your help. When God wants to do a miracle for you, he will do it all by himself. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணணும்னு நினைச்சார்னா அவருக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, உங்களுடைய ஒத்தாசை தேவையில்லை. அவர் தானாக செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சும்மா சுத்தி வந்தா போதுண்டா, யாரோட ஹெல்ப் ஆண்டவருக்கு தேவையில்லை. நீங்க நினைச்சீங்களா இன்னைக்கு பிரீச்சர் பண்றதுக்கு என்னோட ஹெல்ப் ஆண்டவருக்கு தேவைன்னு? இல்லைங்க. ஆண்டவர் நினைச்சார்னா உங்களை எல்லாம் படுக்க வச்சு நான் பேசிட்டு இருக்கிற இந்த மெசேஜை ஆண்டவர் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுனா அப்படியே உங்க மைண்ட்ல ஒரு நைட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போயிட முடியும். ஆனா இந்த மைக்கை பிடிச்சி உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். ஆமென்.
சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எந்த சுவிசேஷனுடைய ஹெல்ப்பும் தேவை கிடையாது. ஒரே ஒரு தூதன் அனுப்பினார்னா ஒரே ராத்திரியில் மொத்த பட்டணத்தையும் மொத்த தேசத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுடைய இருதயங்களை அவருக்கு நேராக அவரால் திருப்ப முடியும். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். பக்கத்தில் பார்த்தா உன் ஹெல்ப்பே தேவையில்லையா? என்னது உன் ஹெல்ப்பே? டே உன் மிலிட்ரிலாம் கூப்பிட்றான், என்ன ஆண்டவரே எல்லாம் வந்துட்டாங்க, ஏக் சட்டாக் புட்டாக்கு. ஒரு சட்டாக் புட்டாக்கு வேண்டாம், நீ சும்மா சுற்றி வா, அப்புறம் இந்த மதில் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா சுற்றி வந்தால் போதும் அப்படிங்கிற. அங்கே பாருங்க 6 நாள் இப்படியே சுற்றி வரணும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். பாத்தியா, 6 நாள் சுற்றி வருவீங்களா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் 7ஆவது நாள் இப்படியே 7 தடவை சுற்றி வரணும். அப்பயாவது ஏதாவது லைட்டா கடப்பாரை வச்சுட்டு இடிச்சுட்டே போகணுமா சார்? ஒரு ஹெல்ப் வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், ஹெல்ப்பே வேண்டாமா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணு, சும்மா சுற்றி வாங்க. பாருங்களேன், சுற்றி வர்றதுல எவ்வளோ பெரிய பவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் போய் எங்கள் ஊரில் எங்கள் மாமனார்கிட்ட வெளியூரில் இருந்தப்போ இந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு கேட்டிருக்காரு, அபுதாபியை. உடனே எங்கள் மாமனார் போய் ஒரு சுற்றி எட்டு வந்து, இதுதான் அபுதாபி சுத்தி, ஏன்னா அபுதாபி சுத்தி காட்ட சொல்லியிருக்கிறாங்க. உடனே சுத்தியை கொண்டு வந்து காமிச்சாராம். ஆண்டவர் சொன்னார், நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான், இந்த ஊரை சும்மா சுற்றி வந்தா போதுண்டா. ஆண்டவர் நீ டூர் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வரணும். அப்பொழுது எக்காலங்களை ஊதணும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியிடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். கடைசி நாள் மட்டும் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, everybody will shout. எல்லாரும் சொல்லுங்க, shout. இதெல்லாம் பத்தாதுங்க, shout. பாரு, 7 நாள் நீ சைலண்டா இருக்கணும். 7ஆவது நாள் 6 தடவை நீ வந்துட்டு சும்மா சுத்தி தான் வரணும். 7ஆவது தடவை மட்டும் எல்லாரும் சேர்ந்து shout சொல்லுங்க, shout. எதுக்கு இந்த பாஸ்டர் இப்படி கத்திட்டு இருக்கிறாரு? சில சமயம் கத்துறதுல பவர் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கத்துறதுல பவர் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இது வாயை திறக்கிறது இல்ல, சைலண்ட். சர்ச்சில் வந்தா சைலண்ட், வீட்டு பிரேயர்ல சைலண்ட், எங்க போனாலும் சைலண்ட். சைலண்டா பிரேயர், சைலண்டா வர்ஷிப், சைலண்டா ஆராதனை, சைலண்டா சர்ச்சில். இது சைலண்டாவே இருந்து சிலவங்க சைலண்டாவே செத்து போயிறாங்க. சைலண்டான கிறிஸ்தவனால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, அவனுக்கு பிரயோஜனம் இல்ல, அவன் சபைக்கு பிரயோஜனம் இல்ல, அவன் தேசத்துக்கு பிரயோஜனம் இல்ல, அவன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்ல, அவனுக்குமே அவனால பிரயோஜனம் இல்ல. அவன் கல்லறை கூட சைலண்டா தான் இருக்குது. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில சத்தம் எழும்பும். ஹல்லேலூயா. We need people that make shout. ஏசப்பா அந்த லாசருடைய கல்லறைக்கு வந்த பொழுது அவர் சொன்னாரா, லாசருவே எழும்பி வா அப்படின்னு உரத்த சத்தமா சொன்னாரா. ஏன் குசு குசுன்னு சொன்னா லாசர் போங்க நான் செத்தே போறேன் அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாரா? இல்ல, அவர் குசு குசுன்னு சொன்னாலும் லாசர் எழுந்திரிச்சு தான் வந்திருக்கணும். அவர் அமைதியா சொன்னாலும் சைலண்டா சொன்னாலும் லாசர் எந்திரிச்சு தான் வந்திருக்கணும். ஆப்ஷனே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறையில வந்து லாசரஸ் come out அப்படின்னு சொல்லி அவர் உரத்த சத்தமா சொன்னாராம். சில சமயம் கொஞ்சம் சத்தம் தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில சமயம் என்ன தேவை? சத்தம் தேவை. அதனால தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம், இந்த வருஷம் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வாயில தான் இருக்கு. Amen. The circumference of your mouth is going to determine the circumference of your blessings. உங்களுடைய வாயினுடைய விட்டம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் விட்டத்தை அது முடிவு பண்ண போகிறது. ஏன்? உன் வாயை விரிவாக திற, நான் அதை நன்மையினால நிரப்பேன். இது வாயவே திறக்கல, அப்ப ஆசீர்வாதமே வரல. நீ வாயே திறக்கல, அப்புறம் எங்க இருந்து ஆசீர்வாதம் வரப்போகுது? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, shout. Hallelujah. And online, I want you to shout as well. Shout. Amen. நீங்க சத்தம் 7ஆவது நாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆரவாரம். என்ன சார் சொன்ன? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொன்ன? இல்ல, நீ வாயை தந்து என்னன்னாலும் கத்து. நீ கத்தும் போது அலங்கம் இடிஞ்சு விழும் அப்படின்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? யோசுவாட்ட சொன்னாரா? யோசுவா நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, மிலிட்ரி எல்லாம் அங்கே வாங்க கூப்பிட்றாரு. உடனே எல்லாம் மிலிட்ரி வந்துட்டாங்க. வந்ததும் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக எடிட் பண்ணுறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாரும் இப்படி
சுற்றி வரணும் அப்படிங்கிறாரு ஒரு நாள். அதே மாதிரி நீ 6 நாளுக்கு டெய்லி ஒவ்வொரு தடவை இப்படி சுற்றி வரணுங்கிறார். 7வது நாள் மட்டும் 7 தடவை இப்படி சுற்றி வரணும், 7வது தடவை மட்டும் கத்தணும் அப்படிங்கிறாரு. இப்போ யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, இவங்களெல்லாம் கூப்பிட்டுங்க பாரு, எல்லாரும் சுற்றி வரணும், சைலண்ட்டாக சுற்றி வரணுங்கிறார். என்னது ஆண்டவர் சொல்ல, இவராக சேர்த்துக்கிட்டார். ஏன்னு கேளுங்களேன், இவனுக்கு எப்படியாப்பட்ட ஆளுங்கிறது பாஸ்டருக்கு தான் தெரியும். அவர் சொல்லிட்டார் டீசெண்டா இவனுங்கெல்லாம் சுற்றி வாங்கன்னு. ஆனால் ஆண்டவரே, அவனை பற்றி எனக்கு தான் தெரியும், 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கான். அவனை சுற்றி விடான்னு மட்டும் நான் சொன்னேன்னா அவன் வேறு என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். அவன் அப்படியாப்பட்ட ஆள். அதனால அவனை நான் தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தீங்கன்னா போதும். டேய், வரும்போது எல்லாம் என்ன பண்ணுங்க, சைலண்டாக சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி அவராக லைட்டாக சேர்த்துக்கிட்டார். ஆண்டவர் சிம்பிளாக தான் சொன்னார். இவர் தான் கொஞ்சம் அதை ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டார். இந்த கிளாஸ் டீச்சர் சில சமயம் வெளியே போகும்போது அந்த கிளாஸ் லீடரை கூப்பிட்டே முன்னால் வந்து நின்று எவன்லாம் பேசுகிறான்னா பேர் எழுதும்பாங்க. டீச்சரை கூட ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வில்லனே. அவன் தான். எத்தனை பேரோட கிளாஸ் லீடர் இருந்திருக்கிறாங்க? அப்பா, நீங்கள் கிளாஸ் லீடராக இருந்தாங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவாராக. அவன் இருக்கான்ல பாப்பான், அவனுக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அவனை தான் மெயினாக பார்த்துட்டு இருப்பான். கண்ணாடி போட்டு நல்ல ஸ்கேலை வச்சு கோடை எடுத்து இப்படி சீவி ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பான் அந்த கிளாஸ் லீடரு. பார்த்துருக்கீங்களா? நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா விளக்கிச்சு தீச்சு அப்படியே உட்காந்துருப்பான், இப்படியே பாட்டுருப்பான். அவனுக்கு யாரை பிடிக்காதோ அவனை பார்த்துட்டே இருப்பான். டீச்சர் சொன்னது யாரும் பேசினாதான் பேர் எழுதுமா. அவனுக்காவது திடீர்னு அந்த டைமில் தான் ஏதாவது அந்த எரேசரு, அந்த ரூலரு, அப்புறம் இந்த பென்சில்லாம் உருண்டு போகும். அவன் சைலண்டாக தான் எடுக்க போயிருப்பான். உடனே அவன் பேரையும் எழுதியிருப்பான். டேய், நான் பேசவே இல்லைடா, இப்போ பேசிட்டேல. இவன் தான் அந்த கிளாஸ் லீடரு. சரியா? இப்போ ஆண்டவர் சொன்னது எல்லாம் என்ன பண்ணுங்க, சுற்றி வாங்கன்னு தான் சொன்னார். யோசுவா லைட்டாக ஒரு மசாலா ஆட் பண்ணிட்டாரு. லைட்டாக பெப்பர் சால்ட்லாம் ஆட் பண்ணி சுற்றி மட்டும் வரக்கூடாது, எல்லாம் சைலண்ட்டாக சுற்றி வரணும் அப்படின்ட்டார். என்னது? சரி, அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்கு. See, அதுக்கப்புறம் யோசுவா சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன மாதிரி தான். See, God has given, when you are anointed, the power you carry is immense. After Joshua said, now it is like God said it. யோசுவா சொல்றது ஒண்ணுதான், ஆண்டவர் சொல்றது ஒண்ணுதான். ஆண்டவர் சுத்திவான் தான் சொன்னார். ஆனா கர்த்தருடைய மனுஷன் சைலண்டா சுத்திவான்னு சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் அது ஆண்டவர் சொன்ன மாதிரி தான். அதை யாரும் மாற்ற முடியாது. God honors his servants. When a man of God declares it, it's like God declares it. I mean, when the man walks with God and he is faithful to God. இப்போ யோசுவா சொல்லிட்டாரு, எல்லாவனும் சைலண்டாக சுற்றி வரணும். ஆண்டவரே கூப்பிட்டு, ஏன்பா இப்படி சொன்னேன்? ஆண்டவரே, இவனுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இவன் டிஎன்ஏல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? இவங்க அப்பா அம்மா இருக்காங்களே, அவனுக்கெல்லாம் அவன் செத்ததே வாயால தான். என்னது? இந்த யோசுவா ஜெனரேஷன் இருக்குல்ல, இவங்க செகண்ட் ஜெனரேஷன். இவங்க முன்னால் இருந்த சில சந்ததி, அவங்கெல்லாம் செத்தது அவங்க வம்பே வாயில தான். சிலருக்கு பாருங்க, அவங்க வம்பே வாயில தான். நிறைய பேர் இன்னைக்கு அவங்க இருக்கிற பிரச்சனைக்கே காரணம் என்ன தெரியுமா? இது வாயை வச்சுட்டு சும்மா இல்லை, இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி ஆயிருந்தாங்க, இப்படி ஆயிடுச்சு. அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, வாய் தான் வம்பே இன்னைக்கு நிறைய பேருக்கு. இவங்க அப்பா அம்மா என்னன்னா, எங்களுக்கு என்னங்க சாகருக்குன்னு கூட்டு வந்தீங்களா, சாகருக்குன்னு இது காலையில் எந்திரிச்சதுமே ஏதாவது ஒன்று வந்துச்சா, சாகருக்குன்னு கூட்டு வந்தீங்களா. சிலர் பாருங்களேன், லேசா ஒரு கட்டி வந்துருச்சா கூட ஏதாவது செத்து போயிருமோ, லேசா இங்கே நெஞ்சுக்கறிக்கு இந்த பக்கமா ஹார்ட் அட்டாக்காக இருக்கு. ஐயோ, ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு. ஒரு 10,000 மில்லியனில் ஒருத்தருக்கு தான் ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு லைட்டா, இல்லைன்னா எல்லாருக்கும் இந்த பக்கம் தான் இருக்கு. வயிறு வலி வந்துருச்சுன்னா கூட அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ. இது வாயை வச்சுட்டு சும்மாவே இல்லை. சில சமயம் இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தா கூட அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. என்னது? பக்கத்தில் பார்த்து உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, குறு இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வெளியில சொல்றதுல தான் ப்ராப்ளமே. ஸோ யோசுவாவுக்கு தெரியும், இவனுங்களை வாயை திறக்க விட்டா இவனுக்கு எக்ஸாக்டா என்ன பேசுவாங்க, அந்த கான்டென்ட் எல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொன்னா, டேய் இங்க பாரு, ஒரு பய வாயை திறக்க கூடாது, ஒருத்தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது, மூச்சு எடுத்தா கூட சைலண்டா எடு. என்னது?
ஆமாம், சைலண்ட் ஆகிடு. ஏன்னா நீ பேசுனேன்னா ப்ராப்ளம். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா இதே தான் வந்தது. இங்கே வனாந்திரத்தில் எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லைன்னா அங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, தண்ணி இல்லைன்னா உடனே செத்து போயிடுவோம், இல்லைன்னா ஒரு கல் எடுத்து ஒரு கொலையை பண்ணுவோம், இப்படியே நின்னாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் வனாந்திரத்தில் செத்து போனாங்க. அதனால் அவர்ல இங்கே பாடுறா, நீங்கள் எல்லாம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாவே சூப்பராக நடக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து 6 நாள். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யோசுவால ரொம்ப வில்லங்கமானவராக இருந்திருப்பார் போல. ஆண்டவர் எத்தனை நாள் சுற்றணும்னு சொன்னார்? 6 நாள் ஒரு தடவை சுற்றணும், 7ஆவது நாள் 7 தடவை சுற்றணும். இப்படி தானே தெளிவாக சொன்னார். யோசுவா வந்து என்ன தெரியுமா பண்ணார்? அதே 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் வந்து சொல்கிறாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உன் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும். பாருங்க, சொன்ன ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு. ஆண்டவர் தெளிவாக சொல்ல, எல்லாரையும் பார்த்து 7 நாள் சுற்றி வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தால் உடனே யோசோ மைக் எடுத்து, ஹலோ மைக் டச்சு, ஹலோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் கேட்குறீங்களா? மிலிட்ரி பாய்ஸ் எல்லாம் கவனிங்க, நான் சொல்கிற வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணணும்? வாயில் சத்தம் வரக்கூடாது, வாயிலிருந்து ஒரு பேச்சு வரக்கூடாது. ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளில். அது எந்த நாள் சார்? டேய், அதெல்லாம் உனக்கு தேவையா? நான் சொல்கிற நாள் வரைக்கும் ஒரு 5 நாள் இருக்குமா? டேய், நீ இப்பயே சைலண்டாரு சார். ஒரு 10 நாள் நான் சொல்கிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லி 7 நாள் சொன்னார். சொல்லியிருக்க வேண்டியதானே. எங்காலு வந்து சொல்கிறாருங்க பாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது எவ்வளோ நாள்னு. என்னது? அதே கிளாஸ் லீடர் பண்ணுற வேலை தான். எவ்வளோ எத்தனை அதெல்லாம் கேட்காத, சைலண்ட்டாக சுற்றி வரணும். டெய்லி காலைல 7 மணிக்கு இங்கே வந்து நான் சொல்லும்போது ஒரு சுற்றி வரணும். இப்படி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் ஓகே எல்லாம் கத்தலான்னு ஒரு நாள் சொல்லுவேன். எந்த நாள் சொல்ல? அந்த நாள். அது உனக்கு தேவையில்லை. என்னடா வாப்பா இருக்கு இப்படி சொல்கிறாரு எங்கால் இன்ஸ்ட்ரக்ஷன். உடனே எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்த நாள் எல்லாம் 6 மணிக்கு மிலிட்ரிலாம் வந்துட்டான். போட்டு கோட் சூட்லாம் போட்டு எல்லாம் ஏக் தோ ஏக்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு தடவை சுற்றி வரணும். எல்லாம் இப்படி ஒரு தடவை சுற்றி வர்றான். யோசித்து பாருங்கள், மிலிட்ரிக்கு வந்த சோதனையை வந்து இப்படி வந்தது. எல்லாம் வந்துட்டிங்களா? ஓகே, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போகலாம். நாளைக்கு 7 மணிக்கு கரெக்டாக வந்துடணும். ஓகே அப்படின்னு, எஸ் சார் அப்படின்னு போயிட்டாங்க. உடனே அடுத்த நாள் எல்லாம் மிலிட்ரி வந்துட்டு இங்கே பாரு, இந்த ஹெல்ப்பே தேவையில்லை, எல்லோரும் இன்றைக்கி சுற்றி வாங்க அப்படின்னு எல்லாம் இப்படி வர்றாங்க. வந்து எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அவனுக்கு புரியல என்னென்னு. அவங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னென்னா, நான் சொல்கிற வரைக்கும் சைலண்ட்டாக வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் எக்ஸ்கியூஸ் மீ, அதே 2 வார்த்தை, ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்ட்டார். எல்லாம் 3ஆவது நாள் எல்லாம் மிலிட்ரிலாம் வந்துட்டான். அப்படியே சுற்றி வர்றான். வந்தால ஓகேப்பா எல்லாம் போய் சாப்பிட்டு நல்ல தோசை கீசெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் வாங்க. 4ஆவது நாள் வர்றான் இப்போ அவங்களுக்கு யோசித்து பாருங்களேன், இப்படியே நடக்குது. சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லும்போது எல்லாம் கத்தும்போது இடிஞ்சு விழுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இதிலே ஒரு படித்தவன் இருந்தானா கொஞ்சமாவது மூளை யோசி பண்ணுவோமா இல்லையா? அப்படியே நடந்து வர்றான். 5ஆவது நாள் இப்படியே நடந்து வந்துட்டான். பிஹெச்டி இப்படி வந்ததும் சொல்கிறாரு, எல்லாம் வந்துட்டிங்களா அப்படின்னதும் எல்லாம் அப்படி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. இவனுக்கு தெரியாது, ஏன்னா 7 நாளுங்கிறது இவருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் வந்துட்டான். 6ஆவது நாள் வந்தது. எல்லாம் அப்படியே சுற்றி வாங்கன்றாரு. எல்லாம் சுற்றி வர்றான். வரும்போது யோசித்து பாருங்களேன், இப்படி வரும்போது அந்த மதில், நான் தான் சொன்னேனே மதிலில் வீடே இருந்துச்சுன்னு. யோசித்து பாருங்க, வீடு இருந்துச்சுன்னா துணி காய போட்டிருப்பான், அங்கேருந்து லுங்கி காயுது, பாவாடை காயுது. நம்ம ஊரில் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டை பயங்கரமாக எக்ஸ்டீரியர்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் எங்காலும் போய் மொதல் நாள் டவலு துண்டு, அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் அங்கேருந்து தொங்குன்னு. அவன் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாத்தையும் இவர் கவர் பண்ணிட்டாரு. இப்படி எல்லாம் தொங்குது. இப்போ அவன் போகும்போது, சார் போகும்போது எதுவும் கடப்பாரை எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம், அப்படியே லைட்டாக குத்திட்டே போகிறோம். நாங்களாம் மிலிட்ரி பாய்ஸு. ஹெல்ப்பே வேண்டாம், வாய் திறக்காத, எல்லாம் சைலண்ட்டாக சுற்றி. இப்போ யோசித்து பாருங்களேன், இது சும்மா சுற்றி வர்றதே ப்ராப்ளம், இதில் சைலண்ட்டாக வேறு இருக்கணுங்கிறாரு. 6 நாள் சுற்றி வந்துட்டா ஒன்றுமே நடக்கலை. இதில் என்னது 6 நாளில் ஒன்றுமே நடக்கலை. ஓகேயா?
இதில் பல கேள்விகள் வருமா இல்லையா? என்னடா அது ஃபாஸ்ட்ன்றாரு, ப்ரேயர்ன்றாரு, எல்லாம் பண்ணி பார்த்தவனுக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஸ்மால் டவுட். ஒன் டவுட்லாம் ஒன்ட்டே வச்சுக்கோ. ஒரு டவுட் ஒரு பயக்க கூட வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா ஒன்றுமே நடக்கலை, அதை பற்றி இப்போ பேசவும் முடியாது. என்னது? யூ கம்மிங் 6 days and nothing has happened and you can't even talk about it. Now this is even more problem because silence will most times amplify doubt. அப்படிதானே? எல்லாமே அமைதியாக இருக்கு சார், ஒன்றுமே நடக்குது. என்னடா நடக்குது? நாங்கள் மட்டும்தான் சார் நடக்கிறோம், வேற என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. ஏதாவது அப்படி இப்படி அரசியல் பிரச்சனை, ஏதாவது கீரல் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் அமைதியாக இருக்குது சார். நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் சார், என் வீட்டுக்காரர் அதே மாதிரி சார் 3 லிட்டர் டெய்லி குடிக்கிறாரு சார். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் சார், கடன் அப்படியே தான் சார் இருக்குது. ஃபாஸ்டிங் பண்ண, ஐயோ அதை நான் பண்ணிட்டே இருக்கிறேன் சார், ஒன்றுமே நடக்கல சார். You see, sometimes you want to stop because nothing is happening right now. ஆண்டவர் 7 நாள் சுற்றி வாங்குறார். 6 நாள் சுத்தி வந்துட்டாங்க, ஒரு ஈக்காக்கா செய்யல, அதுல ஒரு கீரல் கூட விடல. How many of you will actually want to continue? And now upon it you can't even talk about it. It's painful, it's frustrating, and you actually want to stop doing that. Pastor, என்னங்க இது? எங்க ஏதாவது கொஞ்சமாவது கீரல் விட்டுருந்தா ஓகே, நம்ம ப்ரேயர் பண்றோம், கொஞ்சம் எங்க வீட்டுக்கார்ட்ட கொஞ்சமா மாற்றம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவர் இன்ஸ்டால்மெண்ட்ல அற்புதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ண மாட்டாரு, அவர் அற்புதத்தை அதிரடியா பண்ணுவாரு. A lot of times you want God to do miracles in installments. You are looking for a gradual improvement, a progress, but you know what? Our God is a God of suddenlies. Suddenly the miracle will happen. எங்க 6 நாள் நடக்கலங்க, 7 நாள் 6 தடவை நடக்கலங்க, ஆனா 7வது நாள் 7வது முறை திடீரென்று நடக்கும். It will happen, but the devil is telling no, stop. இதையே திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. If we are doing the right thing, even if you don't see the result, continue until you see the result. Sometimes you have to repeat until you see the results. சில நேரங்கள்ல ரிசல்ட் வர்ற வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணு. நான் ப்ரேயர் பண்ணிட்டேங்க, ஒன்றும் நடக்கலைங்க, ரிப்பீட் பண்ணு. நான் உபவாசம் பண்ணி பார்த்துட்டேங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. ஆண்டவர் சொல்றார் ரிப்பீட் பண்ணு. ஆண்டவரை நான் கொடுத்து பார்த்துட்டேங்க, எதுவுமே நடக்கலைங்க, ரிப்பீட் பண்ணு. ரிசல்ட் வர்ற வரை ரிப்பீட் பண்ணு ஆண்டவர் சொல்றார். Because there is power in repetition. Sometimes repetition looks boring, but repetition is power. சில சமயம் திரும்ப பண்றதுல ரொம்ப போரிங்கா இருக்குது. ரிசல்ட்டே வராம ரிப்பீட் பண்றது ரொம்ப போரிங்கா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு ரிப்பீட் பண்ணுங்கிறாரு. ரிசல்ட் வர்ற வர ரிப்பீட் பண்ணுங்கிறாரு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சில சமயம் ரிப்பீட் பண்ணணும். ஆன்லைனில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணு. காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ரிப்பீட் பண்ணு. டைப் இன் தி காமெண்ட் செக்ஷன், ரிப்பீட் until you see the results. Hallelujah. சொல்லுங்க, ஒரு 2 பேரை பார்த்து ரிப்பீட் பண்ணுப்பா. ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டுங்க, எதுவுமே நடக்கலைங்க, என்னங்க பண்ணுறது? ரிப்பீட் பண்ணுப்பா. ஹல்லேலூயா. இப்போ அவன் நடக்கிறான், முத நாள் நடக்கிறான், அவர் சொல்லிட்டார் ஒன்லி வாக்கிங் நோ டாக்கிங் அப்படின்ட்டாரு. அவனும் நடந்து பார்க்குறான், ஒன்றுமே நடக்க. சார் என்ன சார், ஏதாவது கொஞ்சமாவது ஒரு மாற்றம் நடந்தால் கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓ, பூஸ்ட்டும் வேண்டாம், போன் விட்டாவும் வேண்டாம், உனக்கு சொன்னது என்னது? சுத்திவான்னு சொல்லிட்டாரா? அது சார் திரும்ப அதே தரிசா பண்ணிட்டுருக்கோம். பரவாயில்ல சார், பண்ணுங்க சார். 6 நாள் 6 தடவை பண்ணிட்டான், 7வது நாளும் 6 தடவை பண்ணிட்டான், மொத்தம் 13 தடவை, 12 தடவையில் ஒன்றுமே நடக்கலைங்க. சில சமயம் பிசாசு என்ன தெரியுமா சொல்கிறான்? ஏய், இது வரைக்கும் நடக்கலை, இனிமேலாம் நடக்க போகுது. அப்படிதான் ஃபீலிங், அப்படி தானே? இவ்வளோ பண்ணி பார்த்தாச்சு, என்ன இதுக்கு மேலேயா நடக்க போகுது? இதுக்கு மேலேயா குழந்தை பிறக்க போகுது? இல்லை இதுக்கு மேலேயா என் வீட்டுக்காரர் மாற போகிறாரு? இல்லை இதுக்கு மேலேயா என் பிஸ்னஸ் எழும்ப போகுது? இல்லை இதுக்கு மேலேயா எங்கள் சூழ்நிலையில் மாற்றம் வரப்போகுது? வரப்போகுது, திடீர்னு வரும், நீங்கள் நினைக்காத டைமில் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ரிப்பீட் பண்ணு சார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சார். இது ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் தான் ப்ராப்ளமே. இல்லை, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். மனுஷனுடைய இப்பெல்லாம் ஒரு காலத்தில் 50 ஓவர் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே 2020 ஆயிடுச்சு, அதே 20 ஓவர்ஸ் அப்படின்னு. அது இன்னும் பாருங்க, இன்னும் 10 வருஷத்தில் 10 ஆயிரும். அதுக்கப்புறம் 1 ஓவர் தான், அவ்வளோதான் சார். ரீல்ஸ் 15 செகண்ட்ஸ் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே இவனுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை.
இப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, 7 நாள் நடக்கணும், 7 நாள் 6 தடவை நடக்கணும். ஒன்றும் நடக்காது, நீ மட்டும்தான் நடக்கணும். சில சமயம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் தான் நடக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் நடக்கலையா, நீங்கள் நடங்க. நீங்கள் நடக்க அது நடக்கும். ஆமென். ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் நடக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே நடக்காமல் போயிடும். அதனால் நடக்கிற வர நடக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னது, நடக்கிற வர நடக்கணும்னா அந்த அற்புதம் நடக்கிற வர நீ நடக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. பாரு, திடீர்னு நடக்கும், திடீர்னு கவுந்து விழும். இதில் என்ன கணப்பனா, இவனுக்கு வந்த குழப்பத்தை விட உள்ளே இருந்தவனுக்கு இருந்த குழப்பத்தை பாருங்க. அவன் அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். உள்ளே உட்காந்துக்கு சும்மாவா இருப்பான்? மேலே வீடெல்லாம் இருந்துச்சு. வேவு பார்க்குறான், என்னடா பண்ணுறானுங்க, டெய்லி வர்றானுங்கடா, வந்து இப்படியே நடக்கிறானுங்க, ஏதாவது பேசுகிறானுங்களா, ஐயோ வாயை வேற திறக்க மாட்டேங்கிறானுங்களே. ஆக்சுவலாக see, silence was actually God's strategy. Right now maybe you're experiencing silence and you're like, God, what's going on? But what if silence was actually God's strategy? என்ன ஆண்டவரே, எதுவுமே நடக்கலை, எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்குது. யாருக்கு தெரியும், அமைதி கூட ஆண்டவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். யோசித்து பாருங்க, இவனுக்கு வந்த கன்ஃபியூஷன், சைலன்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன், உங்களை விட பிசாசுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். அதில் தான் இருக்கு யோசுவா வச்ச செக்கே. டேய், எவனும் பேசிடாதீங்கடா. ஏன்னா சில சமயம் நீங்கள் வாயை திறக்கும்போது, அப்பா ரொம்ப பயமாக இருக்குப்பா, உடனே பிசாசு நோட்ஸ் எடுத்துக்கிறான். டே, பயந்துட்டான்டா, அவன் பயந்துட்டான்டா, இதுக்கு நீ ப்ரேயரே பண்ண இருந்திருக்கலாம். காட்டிட்டியா பிசாசுக்கு? இங்கே பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவன் எரிகோவோட ராஜாலாம் வேவு பார்க்குறான். என்ன பண்ணுறானுங்க, டெய்லி வர்றானுங்க சார், இப்படியே நடக்கிறானுங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இது என்னடா, இது ஒரு புது யுக்தியாக இருக்குமோ? என்ன பண்ணுறானுங்க, மேஜிக், சும்மா நடந்து மட்டும் வர்றானுங்க, எதுவும் பண்ண கிடப்பாறை கையில் வச்சுருக்கிறானுங்களா? ஒன்றுமே இல்லை சார், அவனுக்கு இப்படியே நடந்தான் வர்றானுங்க. அவனுக்கு மொழியே சரியில்லை சார், ஆனால் என்னமோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க, கண்டிப்பாக இருக்கும். அவன் பயந்துட்டான், இவனுக்கு ஏதோ பெருசாக பண்ணுறானுங்கன்னு. இவனுக்கு தான் தெரியும் என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரில. எரிகோவோட ராஜா பார்க்குறான், கண்டிப்பாக ஏதோ பெரிய பிளான் வச்சுருக்கிறானுங்க. வர்றானுங்க டெய்லி மிலிட்ரி, அவன் பாட்டில் பேசாமல் நடந்து வர்றான், ஏதோ பயங்கரமாக பிளான் வச்சுருக்கிறானுங்க. இவனுக்கு எழுப்பி கேட்டான், இதே என்னடா பண்ணீங்க? தெரில சார், அந்த ஆள் கூப்பிட்டு எவனும் பேசாமல் நடந்துவான்னு சொல்கிறார், நடந்து வர்றோம் என்னென்ன. ஆனால் யோசுவா நல்ல வேலைக்கு சொல்லிட்டாரு, எவனும் வாயை திறக்கக்கூடாது. ஆமென். சைலன்ஸில் அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டு. அதைத்தான் நிறைய லேடிஸில் அவங்க ஹஸ்பண்ட்டை யூஸ் பண்ணுறது. இருந்துக்கிறேன், என்னடி ஆச்சு, ஒன்று இல்லை சொல்லு, என்ன ஒன்று இல்லை, என்ன எதுவும் பாவம் அந்த ஆள் மண்டையே பிச்சுக்கிற மாதிரி. இல்லை ஏதாவது சொல்லித்தான் ஏதாவது இருந்திருக்கும், ஒன்றும் இருந்திருக்காது. ஏதாவது அவருக்கு ஒரு பாவம். அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் ஒத்துக்கிறீங்களா? சைலன்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடுமையான ட்ரீட்மெண்ட்டு. பரவாயில்ல, தைரியமாக கை தூக்குங்க, வீட்டில் போய் பார்த்துக்கலாம். எதுனாலும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய ஹஸ்பண்ட்ஸு இந்த ஒய்ஃப்ஸ்க்கு தெரியுது பாருங்களேன், சைலன்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மெசேஜோட சீக்ரெட் ஆக்சுவலாக லேடிஸ்க்கு தான் ரொம்ப கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஆமாம் பாஸ்டர், அது பயங்கரமான வெப்பன் தான். சைலன்ஸே ஒரு பெரிய வெப்பன் தான். அதனால் இவர் சொல்லிட்டாருங்க பாரு, நீ சைலண்ட்டாரு, ஏன்னா அப்போ தான் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவனுக்கு கிறுக்கு பிடிக்க முடியும். இப்போ அவன் என்னமோ பண்ணுறான்டா, டெய்லி வர்றான். யோசித்து பாருங்கள், 7வது நாள் அவனுக்கு பாட்டில் ரவுண்டாக வர்றாங்க. ரவுண்டாக எரிகோவோட ராஜாவுக்கு கண்டு என்னடா பண்ணுறானுங்க. அவன் கையில் பயப்படுற மாதிரி ஆயுதமும் இல்லை, ஆனால் சுற்றி வர்றானுங்க. இது என்னென்ன எப்படி சார்? திடீர்னு யோசிக்கும் போது 7வது நாள் இவர் சொல்கிறார், ரெடி 1 2 3 கமான். திட்டு மதில் இடிஞ்சு கீழே வந்துருச்சு. பிசாசுக்கு கன்ஃபியூஷன், இவன் கத்துனவனுக்குமே கன்ஃபியூஷன் தான். ஏன்னா ஒன்றுமே பண்ணல. எப்படா வந்துச்சு தெரியல சார், அமைதியாக சார் தான் இருந்தோம். அவர் சொன்னார் கற்றுக்கடான்னாரு. என்னடா கற்றுனீங்க? சும்மா வாய்க்கு வந்தது கற்றுனோம் சார். எப்படா வந்துச்சு? எங்களுக்கும் தெரியல சார். கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதில் எடுத்து விழிச்சார். வந்துருச்சா அவ்வளோதான், ரொட்டி ரெடியா போ, நமக்கு தேவை சோறு. சைலண்டாக வந்தா என்ன, சத்தம் போட்டு வந்தா சோறு கிடச்சிருச்சுல. எல்லாம் வெற்றியை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். You see, sometimes it's like this.
You have tried, you have tried, and you have tried. You have repeated, but nothing is happening. All I'm telling is, don't stop. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னா, நீ பண்ணிட்ட ஒன்றுமே நடக்கலை, நிப்பாட்டுங்கிறான். முதல் நாளில் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. என்னது, ஏய் எல்லாம் வந்துருக்கடா, நம்ம எல்லாம் சுத்த போகிறோம், எல்லாம் சைலண்ட்டாக சுற்றி வரணும், ஓகே அப்படின்னு சுற்றி வந்துட்டான். ரெண்டாவது நாளும் ஓகே, மூணாவது நாளும் ஓகே தான். ஆனால் அந்த 7வது நாள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டஃபஸ்ட்டே அந்த 7வது நாள் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா 6 நாள் ரிசல்ட்டே வரல. அதுவும் 7வது நாள் அந்த 7வது ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டில் தான் அற்புதம் நடக்க போகுது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டென்ஷனான ப்ரெஷரான ரவுண்டே அந்த ரவுண்டு தான். ஏன்னா இப்போ பிசாசு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறான், போதும் விட்டுரு, இது வரை நடக்கலை, இதுக்கு மேலே நடக்க போது விட்டுங்கிறான். You know what? See, when you are closer to your result, that's when the resistance is so strong. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? The enemy will always attack you right before your breakthrough. பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க அற்புதத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க. எந்த வெளிப்பாடும் இல்லை. அதான் பிசாசுக்கு தெரியும், அவன்கிட்ட பயங்கர வெளிப்பாடு இருக்கு, அதனால அவனுக்கு தெரியும். இல்லை, அப்படி இல்லை. அவன் வந்துட்டு அந்த சூழ்நிலையை அசஸ் பண்ணுவான். அப்புறம் பேசிக்காக சைக்காலஜி தான். நான் சொல்றது புரியுதா? The devil knows. சில ஆவிக்குரிய ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்து பிசாசுக்கு இப்போ என்னமோ நடக்க போது. ஏன் அவங்க பல வருஷமா உலகத்தை ஆண்டவர் செயல்படுகிற விதத்தை பார்த்து வந்துட்டு இருக்கிறான், எப்படிலாம் ஜனங்களுக்கு அற்புதங்கள், இதையெல்லாம் அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ஏஐ. உங்களுக்கு அற்புதத்துக்கு பக்கத்தில் வரும்போது அவனுக்கு தெரியுது இப்போ என்னமோ நடக்க போகுதுன்னு, அதனால ப்ரெஷர் போடுறான். ஏன்னா இந்த ஒரு சுற்றிட்டேன்னா அவ்வளோதான், அற்புதம் வந்துருச்சுன்னு தெரியும். அதனால அவன் சொல்ல, ஹீஸ் ட்ரைங் டு வாக் யூ அவுட் ஆஃப் இட். அவன் சொல்கிறான், ரிப்பீட் பண்ணி என்னடா நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கல, விடு, போதும் விடு, எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, எதுக்கு காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு 5 வருஷம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணி என்ன நடந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்ன நடந்துச்சு, ஸ்டாப் பண்ணுங்கிறான். Maybe right now the devil is trying to apply pressure. You have to remember, there is great resistance before a great release. அந்த பெரிய மிரக்கலோட அந்த அற்புதத்தின் ரிலீஸ் வர்றதுக்கு முன்னால ரொம்ப ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. அப்பதான் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரேயர் பண்ணும். ஹல்லேலூயா. பண்ணி பார்த்துட்டேன் சார், ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டேன் சார், திரும்ப. ஐ டெல் யூ, ரெப்படிஷன் இஸ் நாட் போரிங். தெர் இஸ் பவர் இன் ரெப்படிஷன். தெர் இஸ் நோ 7th day without the 6 days of coming around. 7வது நாள் தான் நடக்குமா 7வது தடவை? ஏன் ஸ்ட்ரெயிட்டாக 7வது நாள் 7வது தடவை போயிடக்கூடாது? இந்த மாத்திரையை 10 நாள் நீங்கள் எடுக்கணும். ஏன் 10 மாத்திரையும் ஒரே நாளில் போட்டுறக்கூடாது? போய் சேர்ந்துருவீங்க. There is something about repetition. Amen. ஏங்க அந்த திரும்ப பண்றீங்க பாத்தீங்களா, அதுல தான் பவர். The secret is in repetition. நான் சொல்றது புரியுதா? எங்கள் ஜிம்முக்கு சேர்ந்துட்டு ஒரு வாரம் வெளியே போயிட்டு வந்துட்டு, வயிறு உள்ள போயிருக்கா என்ன இல்லை, ஒரு நானும் போய் பார்க்குறேன், ஒரு சேஞ்சும் இல்லை. நீ ஜிம்முக்கு போனது தான் மொதல் சேஞ்சு. ஏங்க 1 மாசத்துல ஒன்றும் நடக்கல. ஆனா நீங்க 6 மாசம் போய் அதை திரும்ப பண்ணீங்க பார்த்தீங்களா, ஒரு 6 மாசம் வரும்போது அந்த சிங்கிள் பேக்கு இப்போ அப்படியே லைட்டாக 6 பேக்கா கொஞ்சமாக மாறி இருக்கு. அதை இன்னொரு 6 மாசம் பண்ணும்போது, சார் என்னைக்கு நடந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக எந்த டேன்னு தெரியல சார், ஆனால் நான் பண்ண கொஞ்சமாக நடந்துச்சு சார். ரெப்படிஷன் இஸ் power. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில சமயம் ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப போரிங்காக இருக்கு, ஆனால் ரிப்பீட் பண்ணுறதுல தான் பவர் இருக்கு. Hallelujah. Are you with me? Are you listening to me? என்னைக்கோ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணதில்லை இல்லைங்க, என்னைக்குமே எந்திரிச்சு பண்ணீங்க பார்த்தீங்களா, அதில் தான் இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் 10 அதிகாரம் படிக்கிறது இல்லை, என்னைக்குமே எந்திரிச்சு ஒவ்வொரு அதிகாரம் படித்து ஆண்டவரை தியானம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதில் தான் வல்லமை.
ஆமென். என்னைக்கும் ஒரு நாள் எந்திரிச்சு நல்ல மேக்கப்லாம் போட்டு சர்ச்சில் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருக்கிறது இல்லை. என்னைக்குமே எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போனீங்கன்னு பார்த்தீங்களா, அதில் தான் என்னமோ இருக்கு. ரெப்படிஷன் இஸ் பவர். இட் மைட் பி போரிங், பட் ஒன்லி until you see the results. Amen. ரொம்ப போரிங்காக இருக்கு சார், சுற்றி ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சில சமயம் இந்த சைலண்ட்டாக இருக்கும்போது திடீர்னு அவன் இங்கே பாருங்கள், சில சமயம் டவுட்டில் லாஜிக்கான டவுட் தான். அவன் 6 நாள் சுற்றி வந்துட்டான், 7ஆவது நாளும் 7 தடவை சுற்றி வந்துட்டான். நின்று யோசுவா பார்த்து சும்மா ஒரு டவுட், ப்ரோ கரெக்டாக தான் கேட்டீங்களா இல்லை ஏதாவது லைட்டாக மிஸ் பண்ணிட்டீங்களா, போயிட்டு வரும்போது ஏதாவது கடப்பரை வச்சு நம்பிட்டே போங்க ஏதாவது சொன்ன அந்த வேர்டுக்கு எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, சுற்றி வா. டவுட் கரெக்டு தான், ஆனால் சில சமயம் டவுட் வந்துச்சு பார்த்தீங்களா, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு டவுட், அப்படியே ஒன் டவுட் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன் டவுட் கரெக்டு தான், ஆனால் ஃபார் நவ் ஜஸ்ட் ஷட் அப். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஷவுட் வென் ஐ ஆண்டவர் ஏதாவது வாயை திறந்து நீ ஏதாவதுலாம் பேச வேண்டாம், ஒரு டைம் ஒரு ஸ்பேஸ் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவேன், அப்போ அந்த விண்டோவில் நீ என்னெல்லாம் கற்றுணுமோ நல்லா சத்தமாக கத்திக்கோ. ஆனால் இப்போதைக்கு உன் டவுட்டையும் சேர்த்து, சில சமயம் டவுட் இங்கே வருது அப்படி தானே, ஆண்டவர் சொல்கிறாரு ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் அப்படியே ஷட் அப், வாயை இழுத்து ஜிப் போட்டு மூடிட்டு உன் சந்தேகங்கள் எல்லாம் உள்ளே வச்சுக்கோ. ஏன்னா அற்புதம் நடக்கும்போது உன் சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் வரும். Amen. You may have some legitimate logical doubts. It's okay. Because when the miracle happens, that miracle will bring forth the answer to every legitimate logical doubt that you have. Because miracles defy logic. Hallelujah. Sir, சாரும் வேண்டாம், கீரும் வேண்டாம், காரும் வேண்டாம், எதுவும் வாயை நீ சும்மா இருக்கிறது தாண்டா இப்போ பண்ண போகிற, உனக்கு நீ பண்ண போகிற நல்ல ஒரு புண்ணியமே, நீ வாயை வச்சுட்டு உன் டவுட் எல்லாம் உள்ளேயே முழுங்கி அப்படியே அமுக்கமாக வச்சுருக்கிறது தான் இப்போ நீ பண்ண போகிற புண்ணியமே. பைபிளில் நிறைய இடத்துல டவுட் கேட்டு அழிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி, சமாரியாங்கிற பட்டணத்தில் பயங்கரமான பஞ்சம். எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் குழந்தைய வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்படி ஒரு பஞ்சம். எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், tomorrow by this time அப்படிங்கிறார், நாளைக்கு இதே நேரத்தில் இந்த பஞ்சம் இருக்காதுன்னு ஒரு திரட்சி அவர் ப்ராஃபஸை பண்றார். பிராக்டிக்கலாக வாய்ப்பே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பிராக்டிக்கலாக வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் சொல்றார் நாளைக்கு இந்த நேரம், அவ்வளோதான். அவர் சொல்லி முடிச்சதுலேருந்து the clock started ticking. 24 hours is the time that he fixed. உடனே ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தான் கைலாகு. அவன் சும்மா இருக்க வேண்டியதானே, அவர் பாட்டு, சார் வானத்தில் ஜன்னல் வச்சா கூட நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாளைக்குள்ளே நடக்குமா அப்படின்னு கேட்டார். இவர் வாயை மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதானே. இது வாயை வச்சு சும்மா இல்லாமல், சார் டுமாரோ பை திஸ் டைம்லாம் எப்படி சார் வானத்தில் விண்டோ வச்சா கூட நடக்குமா சார் அப்படிங்கும் போது உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அது நடக்கும், ஆனால் நடக்கும்போது நீ இருக்க மாட்டேன்ட்டார். என்னது? அது நடக்கும், ஆனால் அதை நடக்கும்போது உனக்கு இறுதி ஊர்வலம் நடக்கும் அப்படின்ட்டார். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. என்ன நடந்துச்சுன்னா அடுத்த நாள், அது ஒரு, அதை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க விரும்பல. ஆண்டவர் பயங்கரமாக 4 குஷ்டரோகியை நடக்க வச்சு அப்படி இப்படின்னு பண்ணி 24 ஹவர்ஸில் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த தேசத்தோட பட்டணத்தின் பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றிட்டார். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே இவர் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, டவுட்டு, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, வானத்தில் விண்டோ வச்சா கூட இப்படி நடக்காதுன்னார்ல, அவ்வளோதான். அந்த ஆள் இவர் சொன்ன மாதிரியே செத்து போனார். ஏன்னா ஆண்டவர் அந்த அற்புதத்தை ரிலீஸ் பண்ண போது அதை வாங்குறதுக்கு ஓடினான் பாருங்க. ரேஷன் கடை சண்டை விட என்ன பஞ்சத்துக்கு சோத்துக்கு வழியில் நம்ம கஷ்டப்படுறவன், திடீர்னு சோறு வந்துருச்சு, எல்லாம் கேட்டு ஊரே ஓடுது. இருந்தாலும் வழியில் நின்னா அவன் மேலே ஏறி மிதிச்சுட்டு ஓடிட்டு போயிட்டாங்க, சட்னி ஆகி செத்து போயிட்டான். பைபிளில் இருக்கு. டவுட், சம்டைம்ஸ் டவுட்ஸ் ஆர் டேஞ்சரஸ். பக்கத்தில் பார்த்தவங்க சில சமயம் டவுட்டு வந்தால் கேளுங்க உங்கள் மேத்ஸ் டீச்சர்கிட்ட, டவுட்டு வந்தால் கேளுங்க உங்கள் சயின்ஸ் டீச்சர்கிட்ட. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் டவுட் வந்துச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு டவுட் அப்படின்னு உள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் வாயை திறக்காதீங்க. ஏன்னா திறந்து செத்து போனவங்க இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். சக்கரியாங்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் பண்ணிருக்கார். அவர் வயசாயிருச்சா, அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இல்லை?
வாய்ப்பே இல்லை. உடனே ஆண்டவர் ஒரு தூதனை, காபிரியல் தூதனை மெனக்கட்டு அனுப்பி அந்த சகரியாட்ட போய் அவருக்கு புள்ள பிறக்குதுன்னு சொல்லிட்டு வா. புள்ள பிறக்குன்னா அவருக்கு இல்லை, அவர் மனைவிக்கு. சண்டே ஸ்கூலில் இப்படி தான் டீச்சர் வந்து பார்த்துருக்காங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு அவரை பெற்றான், இவரை பெற்றான். அந்த காலத்தில் ஆம்பளைங்க தான் குழந்தை பெற்றாங்களோ அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை சகரியாட்ட சொல்லி அனுப்புறாரு, இப்போ பாரு இந்த மாதிரி உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதை வந்து கேட்டது சகரியா ஊழியம் பண்ணிருக்கிறாரு தேவனுடைய ஆலயத்தில். தேவதூதன் வந்து சொன்னதும் அவரில் ஆனால் நமக்கு வயசாயிருச்சே அப்படிங்கிறார். ஏண்டா இதை சொல்கிறேங்க, அங்கேருந்து வந்தேன். அடுத்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் வாய் திறக்காது, நீ ஊமையாக தான் இருப்பேங்கிறார். அவ்வளோதான், ஊமையாயிட்டாரு. ஒரு டவுட்டு கேட்டதுக்கா சார்? டவுட்டு கேட்டதுக்கெல்லாம் ஊமையாக்கலாமா? என்ன வயசாயிடுச்சு, நம்மளால முடியாதுன்னு ஒரு நியாயமான டவுட்டை தான் கேட்டேன். உன் டவுட்டு நியாயமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டா வாயை திறக்கப்படாது. அவர் வாயை திறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடணும்? வாயை மூடிடணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்துட்டு, ஓ நீங்கள் தாங்கள் சொன்னது என்னவாக இருந்தாலும் இப்படியாகலும் அப்படியாகலும், சயின்ஸில் இப்படி சொல்லுது, டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, மெடிக்கல் சயின்ஸ் இப்படி சொல்லுது. ஆண்டவர் அவரை ஊமையாக்கிட்டார். பேர் குழந்தைக்கு பேர் பிறந்த வைக்கிறது கூட வாயை திறக்க முடியல. ஏன்? டவுட். என்னது? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு டவுட். டவுட்ஸ் ஆர் டேஞ்சரஸ். அதனால் இவர் சொல்லிட்டார், உன் டவுட்லாம் உள்ளே வச்சுக்கோ, நீயே வாயை மூடி இப்படியே சுற்றி வா, நான் சொல்லும்போது வாயை திறக்கணும், கத்தணுங்கிறாரு. 7வது நாள் 7வது முறை வந்தப்போ யோசுவா சொல்கிறார், கம் ஆன் நவ் இட்ஸ் டைம், ரெடி, 1 2 3 எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அவ்வளோதாங்க. மதில் இடிந்து விழுந்தது. தட்ஸ் த மிஸ்டரி ஆஃப் த 7th ரவுண்ட். 7ல் என்னமோ இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 7ல் என்னமோ இருக்கு சார். அது என்ன சார் அந்த 7வது தரம்? என்னமோ இருக்கு சார். ஏங்க 6 நாள் நடந்தாச்சு, 7வது நாள் 6 தடவை நடந்தாச்சு, ஒன்றுமே நடக்கலை. இதுதான் கடைசி ரவுண்டு. ஆனால் அந்த கடைசி ரவுண்டு அவங்க வந்தப்போ they were activating a prophetic pattern. They were entering the realm of manifestation. 7வது ரவுண்டு அவங்க வந்தப்போ, ஓ கர்த்தருடைய மகிமை, அவருடைய வல்லமை வெளிப்படுகிற மண்டலத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்தார்கள். There is something about the 7th round. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த எலிசா தீர்க்கதரிசி நாகம்மான்கிற குஷ்டரோகிட்ட சொல்றாரு. குஷ்டரோகத்தோட ஊர் விட்டு ஊர் பெரிய ஆஃபரிங்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. இவர் சொல்கிறார், அந்த ஆளை போய் யோர்தானில் 7 தடவை குளிக்க சொல்லுங்கிறார். அவனுக்கு பயங்கர கோவம். ஆனாலும் தீர்க்கதரிசி சொன்னனால ட்ரை பண்ணா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிக்கிறான். உள்ள முங்குறாரு. தடவை வெளியில் வர்றாரு, ஒன்றுமே நடக்கலை. 2 தடவை ஒன்று நடக்கலை. 3 தடவை 1 தடவை. 4 5 6 ஒன்றுமே நடக்கலை. இப்படி 6 தடவை ஒன்றுமே நடக்கலைங்கும் போது 7வதோட அட போடா அப்படின்னு எந்திரிச்சு போகிற மாதிரி வந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, கடைசி ரவுண்டில் தான் குவிட் பண்ணிடுறாங்க. அந்த அற்புதம் ஏங்க 6 நாள் பண்ணியாச்சுங்க. சில நேரங்களில் நீங்கள் இவ்வளவு நாள் எடுத்த உபவாசம், இவ்வளவு நாள் எடுத்த பிரயாசம், இது இவ்வளவு நாள் பண்ணின பொருத்தனை, இதெல்லாம் இப்படிங்கிறதுல போயிடுது. Amen. Who knows, maybe you are in the last lap of your miracle. As you come around, something is going to blast and explode in your life. Hallelujah. Amen. 6 தடவை முங்கினா ஒன்றுமே நடக்கலை, எந்திரிச்சு போயிருக்கலாம். ஆனால் 7வது தடவை போய் தான் பார்ப்பேன்னு தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிக்கிறாரு. குஷ்டரோகம் சுகமானவனாக எழும்பினான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 7வது ரவுண்டில் என்னமோ இருக்கு. எலியா தீர்க்கதரிசி ஊரில் மழையே இல்லை. அவர் சொல்கிறார் ராஜாவை பார்த்து, பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது, வீட்டிற்கு சீக்கிரம் திரும்பி போங்கள் அப்படின்னது. ராஜா குதிரை சக்கடன்னு கிளம்பி ஓடிட்டார். உடனே இவர் வேலைக்காரனை பார்த்து, டேய் வா, வெளியில் மழை வருதான்னு பார்த்துட்டு வா. ஏன் சார் இப்போ தான் ப்ராஃபஸி பண்ணீங்க பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு. அப்புறம் சைலண்ட்டாக கூப்பிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வாங்குறாரு. அது இவர் போய் அப்படியே போய் சமுத்திர முகமாய் பார்த்துட்டு வா, டிக்கெட் எடுத்து மெரினா பீச்சில் போய் மழை வருதான்னு பார்த்துட்டு வா. ஏன் சார் மழை வருதான்னு வெளியில் எட்டி பார்த்தா தெரிய போகுது, இதுக்கு மெரினா பீச் போய் பார்த்துட்டு வரணுமா? போய் பார்த்துட்டு வாழே அப்படின்னு தான் அவன் நடந்து போய் பார்க்குறான். இங்கே வரலன்னா அங்கே மட்டும் எங்கே வரப்போகுது, வரல. வந்து சொல்கிறான், சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மழை வரல சார்? வரலையா? 7 தடவை போய் பார்த்துட்டு வாங்குறாரு. சார் வரலைங்கிறது 1 தடவை பார்த்தாலும் வரல தான், 2 தடவை பார்த்தாலும் வரல தான், 3 தடவை பார்த்தாலும் வரல தான்.
அந்த ரிசல்ட்டை எத்தனை தடவை பார்த்தாலும் ஃபெயில்னா ஃபெயில் தான். இல்லை 7 தடவை போய்ப்பான். அவனும் அடகிறான். 2வது தடவை போயிட்டு வந்து சார் இல்லை. 3வது தடவை போயிட்டு வந்து சார் மழை வரல. 4வது தடவை போயிட்டு வந்து சார் மழை வரல. 5வது தடவை போயிட்டு பார் மழை வரல. டேய் உன்ட்ட எத்தனை தடவை சொன்ன? 7 தடவை. போ நட. மொத்தம் 1 + 7 8 தடவை நடக்கிறான். 7 தடவை நடக்க சொல்லியிருக்காரு. 6 தடவை நடந்தால் ஒன்றுமே நடக்கலை. 7வது தடவை போகிறான். ஒரு கையளவு மேகம் எழும்பி இருந்துச்சு. Amen. The mystery of the 7th round. சில நேரத்தில் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ரிப்பீட் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணணும். எதுவரை ரிப்பீட் பண்ணணும்? அந்த அற்புதம் நடக்கிறவர் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் இட் ஈவன் இஃப் யூ டோன்ட் see ரிசல்ட்ஸ். அந்த ஜெபத்தை, அந்த உபவாசத்தை, அந்த துதியை, அந்த விதைக்கிறத, அந்த அதிகாலை ஜெபத்தை, அந்த 12 மணிக்கு எந்திரிக்கு பண்ணுற அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, ரிப்பீட் பண்ண. ரிசல்ட் வர்ற வர ரிப்பீட் பண்ண அப்படிங்கிறாரு. Hallelujah. I decree and declare this over your life that some of you are at the 7th round where the miracle is going to happen. சிலர் உங்கள் வாழ்க்கையில் அந்த கடைசி 7வது சுற்றில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ தான் மிரக்கலே நடக்க போகுது. Hallelujah. There's something that's going to happen. ஒரு பெரிய சத்தம் எழும்ப போகிறது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வீட்டுக்காரர் மாற போகிறாரு. உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறப்போகுது. உங்கள் பொருளாதார நெருக்கடி மாறப்போகிறது. எங்கள் குடும்பத்தில் மாற்றம் வருகிறது. உங்களுடைய வாழ்வுகளில் மாற்றம் வருகிறது. உங்களுடைய சூழ்நிலைகளில் மாற்றம் வருகிறது. என்னமோ நடக்க போகிறது. ஒரு 2 பேர் சொல்லுங்கள், repeat until you see the results. Say it in the comment section. Repeat until you see the results, because you are in the last round of that miracle and something is about to happen. Let's all stand up. பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளில் ஆண்டவரே, இது ஒரு அற்புதத்தின் சுற்றாக மாறட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே அந்த அற்புதம் நடக்கும்படி டிக்ளேர் பண்ணுகிறேன். அவருடைய வீட்டுக்காரர் மனைவி மாறுவார்களாக. குடும்பத்தில் யார் மாறணும், அவங்க இருதயம் மாறட்டும். அவங்க பொருளாதார சூழ்நிலைகள் மாறட்டும். குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே அந்த அற்புதம் நடக்கும்படி வேண்டுகிறேன். எல்லா எரிகோ மதில்களும் இடிந்து விழுவதாக, ஒரு திடீர் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சத்தமா 1 2 3 சொல்லும்போது வாயை திறந்து we are going to shout. Come on, 1 2 3 shout. One more time, shout. Shout. Hallelujah. May a miracle be yours in Jesus mighty name. This is time to give to the Lord. இது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். உங்கள் கைகளில் காணிக்கைகள் தசம பாகங்கள் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து உயர்த்தி பிடியுங்கள். நான் அதற்காக ஜெபிக்க போகிறேன். ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் அநேக டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். உங்களுக்கு எது வசதி அதை பயன்படுத்தி விடைக்கலாம். I want to thank everyone that is giving today. God is going to bless you. இங்கே இருக்கிறவங்க கார்டு மெஷின் யூஸ் பண்ணணும். வெளியில் போகிற வழியில் இருக்கும். There are other details on the screen and you can connect to the Wi-Fi if you want. And may the Lord Jesus Christ bless every one of you. பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலே விதைக்கப்படுகிற காணிக்கைகள் தசம பாகங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரட்டும். இது நிமித்தம் உடைய குடும்பங்கள் வாழ்வுகள் செழிப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம்.
தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah. Thank you Jesus Christ. நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்முடைய பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டர் இந்த சூரப்பேட் லொக்கேஷனில் நான் இருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய ஜெபங்களை இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நாம் ஏறெடுக்க போகிறோம். வெகு சீக்கிரத்தில் நம்ம இந்த இடத்துல அநேகர் வந்து விடுதலை, அற்புதத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்கும் விசேஷமாக இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நேராக வானம் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் நம்முடைய கரங்களை நீட்டலாமா? நான் இந்த லொக்கேஷனில் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இருக்கிற இடங்கள் சர்ச்சில் இருந்துட்டு அப்படியே வீடுகளில் இருக்கிறவங்க வீடுகளில் இருந்து அப்படியே கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஷபா லகட ரமா கந்தோ ரிஷா பாட்டா லா ராயா தோட்டா பாரா. ஆண்டவரே, இந்த பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டர், ஆண்டவரே, இந்த ப்ராப்பர்ட்டிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துல வெகு சீக்கிரத்திலே நாங்கள் ஆண்டவரை சுகமளிக்கிற கூட்டங்களை நடத்த போகிறோம். இங்கே ஜனங்கள் திரளாக வந்து உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை பார்க்க போகிறார்கள். ஆண்டவரே, உமது வல்லமை எவ்வளவு பெரியது, உமது பலன் எப்படிப்பட்டது, ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமை இன்னதென்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஆண்டவரே, இந்த இடத்திற்கு நேராக ஆண்டவரே நீர் வானத்தை திறந்து விடும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. Let there be open heavens over this place. இந்த ஸ்தலத்திற்கு நேராக வானம் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருப்பதாக. மஷோகோட்டோரா பாபா நகட்டலா லெங்கா ஷடரபாயா. ஆண்டவரே, பெத்தேலிலே யாக்கோபு இப்படியாக சொன்னார், இது வானத்தின் வாசல், இது தேவன் ஏறி இறங்குகிற ஸ்தலம் என்று சொன்னாரே. ஆண்டவரே, இது ஒரு வானத்தின் வாசலாக மாறட்டும். தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு ஸ்தலமாக இந்த இடம் மாறணும்பா. இங்க வருகிற எல்லாரும் ஆண்டவரே காட் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பை அனுபவிக்க வேண்டும். ஒரு வல்லமையின் சந்திப்பு நடக்கிற ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் மாறும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. மாபா ஷாட்டா பராயா. கம் ஆன் ப்ரே. மஷோ நிமா கபா கட்டலே லெங்கரப ஷண்டரின மரந்தடரி லபோனி அங்கரபனா. ஆண்டவர், இப்பொழுது நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன், நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. இயேசுவின் நாமத்திலே வானம் மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் முறியடிக்கப்படும்படி வேண்டுகிறோம். கர்த்தருடைய பட்டயம் ஆண்டவரை எல்லா பலவானையும் சிதறடிப்பதாக. இந்த பகுதியின் பலவானை கடிந்து கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. தானியேல் வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவரே நீர் உம்முடைய தூதனை அனுப்பி வைத்தீரே, மிகாவேல் தூதனை அனுப்பி வைத்தீர், அந்த பெர்சியா தேசத்து அதிபதியை முறியடிக்கும்படி செய்தீரே. அதே போல ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய காரியங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பிசாசின் கூட்டங்கள் சிதறடி
முறியடிக்கப்படுவதாக. Every demonic resistance be defeated in Jesus mighty name. Hallelujah. எல்லா பிசாசினுடைய போராட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பிசாசின் திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். அரண்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த இடத்துல உமது வல்லமை ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படும்படி வேண்டுகிறோம். உமது வெளிச்சம் பிரகாசிக்கும்படிக்க வேண்டுகிறோம். அப்படியே கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், ஆண்டவரே இந்த இடத்துல உமது வெளிச்சம், உமது முகத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கணும். இங்க வருகிறவர்கள் உமது வெளிச்சத்தை காணும்படி நீர் செய்யும்படி வேண்டுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் அண்ட் ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்தகாரத்துக்கு இடம் இல்லை ஆண்டவரே. இந்த பகுதியின் நீளம் அகலம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையினாலும் உமது மகிமையின் பிரசன்னத்தினாலும் உமது சுகமளிக்கிற அபிஷேகத்தினாலும் நிரம்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord Jesus Christ for that. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் கர்த்தர் தான். நாம் இந்த இடத்துல நாம் காலடி எடுத்து வைத்திருந்தாலும் இதற்கு கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய அந்த பணத்தொகையை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கண்களை நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாகி ஆண்டவருக்கு நேராக நீட்டி நம்ம நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. காஷா பயாங்காலா தரா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வரும் கண்மலையே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது, எங்களுக்கு உதவி உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கண்கள் உம்மேல் நோக்கமாக இருக்கிறது. உமது கண்களும் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இந்த இடத்தின் மேல் எப்பொழுதும் கண்கள் நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவர். அதே போல இதற்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக ஜெபிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய உம்மை மாத்திரம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதற்கு வேண்டிய எல்லா பொருளாதார தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதகரமான நாமத்திலே சந்திக்கப்படும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அடுத்தடுத்து இங்க என்ன செய்ய வேண்டும், எல்லா தேவைகளும் அற்புதகரமாக சந்திக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை நாங்கள் செலுத்தி தீர்க்கணும். அதற்கு நீர் உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் அண்ட் ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus Christ. நிறைய பேர் இதற்காக ஜெபித்து வர்றீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் இதற்குள்ள நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வர்றீங்க. I want to thank all of you. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியும் காம்பவுண்ட் எழும்பி கொண்டிருக்கிறது. That's a nice progress and we are so grateful to God for that. சீக்கிரமாக இங்கே ஏற்கனவே இங்கே வர்ஷிப்லாம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ வெரி சூன் நீங்கள் எல்லாம் வரணும், வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus Christ. தொடர்ந்து நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். ஆண்டு உங்களுடைய இருதயங்களிலே ஏவுகிறபடி விதையுங்கள். விதைத்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதற்குள்ள யாரெல்லாம் கொடுத்து வருகிறார்களோ அவங்களெல்லாம் பிளஸ் பண்ணணும்னு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே ஆண்டவரே, இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டர் ப்ராஜெக்ட் இது நீர் கொடுத்தது. இதற்குள்ள கொடுக்க போகிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுவேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இதற்குள்ள விதைத்து கொண்டிருக்கிற விதைக்க போகிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் உமது நன்மைகள் வரட்டும். இதற்குள்ள விதைக்கும் பொழுதே ஒரு அறுவடை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். இது நிமித்தம் அவங்க பிசினஸ்ல உடைய பிரேக் த்ரூஸ் அனுப்புவீராக, குடும்பங்களில் பிரேக் த்ரூஸ் அனுப்புவீராக, உடைய வாழ்வுகளை உடைய பிரேக் த்ரூஸ் அனுப்பும்படி வேண்டுகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளை நீர் உயர்த்தும்படி வேண்டுகிறோம். Let there be an upgradation happening in their lives, so Father God. ஆளுகை செய்தருளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னென்னா, முதலாவது இதற்கான பொருளாதார தேவைகள் இதற்கு கூட செலுத்தி தீர்க்க வேண்டிய இந்த பணத்தொகையை நம்ம செலுத்தி தீர்க்கணும். அதே போல் இன்னும் நம்ம கொஞ்சம் மண் லெவல் ஏற்றணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கட்டி எழுப்பணும். இந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஏவுவார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதற்குள்ளே நீங்கள் விதைக்கலாம். கட்டாயம் நீங்கள் ஜெபிங்க. கண்டிப்பாக ஆண்டு உங்களுடைய இருதயத்தில் ஏவுவார் என்று சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக இதில் விதைக்கணும். ஏன்னா எனக்கு எந்த சந்தேகம் இல்லை, இது கர்த்தர் நம்மிடத்தில் செய்யும்படி சொன்னது. நீங்கள் விதைக்கும் பொழுது இதில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய வாழ்வுகள் மாறப்போகிறது. அதற்கு நீங்களும் ஒரு
காரணமாக இருப்பீர்கள். நீங்கள் விதைக்கிற விதை உங்களுடைய வாழ்வுகளிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது மற்றவருடைய வாழ்வுகளிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே நீங்கள் அதை செய்யும்படி வேண்டுகிறேன். ஆண்டு உங்களுடைய இருதயத்தில் ஏவுகிற பட்சத்திலே நீங்கள் இதற்குன்னு ஒரு பிளட்ஜ், ஒரு வாக்குறுதி எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த பிளட்ஜ் கார்டு வரும். நீங்கள் வாக்குறுதி எடுக்கலாம் முதலாவதாக. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கலாம். அதே போல் நீங்கள் ஏற்கனவே இதற்குள்ளே விதைக்கும்படிக்கு நீங்கள் வாக்குறுதி எடுத்திருந்தீங்கன்னா அதை செலுத்தி முடிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you very much. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் வாழ்வுகளை ஆசீர்வதிப்பதாக. இதற்குள்ளே விதைக்க விரும்புகிறவர்கள் அதற்கான தனியான ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிறது. You can save that and you can start sowing and may the Lord Jesus Christ bless you. வெளிதேசங்கள் இருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Hallelujah. ஆமென். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்முடைய பவர் சென்டர் ஹீலிங் சென்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த சாயில் ஃபில்லிங் மண்ணெல்லாம் போட்டு நிறைய கம்ப்ரெஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுகிறது. அந்த தேவையும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் உங்களுடைய விடுதலை, அற்புதம், சுகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அற்புத சாட்சியை பாருங்கள். அதை தொடர்ந்து உங்களுடைய விடுதலை, அற்புதம், சுகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். Let us together watch this testimony. பிரதர் அலோஷியஸ் இவர் என்னன்னா லாஸ்ட் ஹீலிங் மீட்டிங் போன மாதம் நடந்ததில் ஹீலிங் மீட்டிங்கை இங்கே வர முடியல, வீட்டில் இருந்து பார்த்துருக்காரு. அப்போ வந்துட்டு இவருக்கு 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்திருக்கு. இவருக்கு ட்ரை பண்ணுவார், எல்லாம் கூப்பிடுவாங்க, கடைசியில் கேன்சல் ஆயிரும், வேலையே இல்லாமல் இருந்திருக்கு. போன மாதம் வந்து நடந்த ஹீலிங் மீட்டிங்கில் ஜாப் ஆஃபர் கிடைக்க போது இந்த வாரமே உங்களுக்கு கிடைக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கீங்க. அதை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இப்போ வேலையில் ஜாப் லெட்டர், ஆஃபர் லெட்டர் வந்து இப்போ வேலையோட கூட இன்னைக்கு வந்திருக்கு. You don't have a job. உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா I speak a new job for you today. உங்களுக்கு இப்போ நான் புதிய வேலையை நான் பேசுகிறேன். It shall happen now. அது இப்பொழுது சம்பவிக்கட்டும். You shall receive a call. நீங்க You shall receive an email. உங்களுக்கு இமெயில் வர போகிறது, கால் வர போகிறது. This week you shall be in a job. இந்த வாரத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. Now I speak this over your life. இப்பொழுது உங்க வாழ்க்கையை பார்த்து புதிய வேலையை பேசுகிறேன். அந்த வாரமே கிடைச்சதா? அந்த வாரமே கிடைச்சது. ஓகே. ரெகுலரா நான் பாஸ் சென்டர்ல தான் வரேன். பட் அந்த ஃபவுண்டேஷன் அந்த பில்டிங்லாம் வந்து வீடியோஸ் போடுறப்போ எனக்கு ஒரு மனபாரமா இருக்கும். இது எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியா கொடுத்துருக்கீங்க, ஸோ ஐ வாண்டட் டு கான்ட்ரிபியூட் சம்திங் அப்படின்ற மாதிரி ஐ தாட். நான் ஒரு 2 வீக்ஸ் ப்ரேயர் பண்ணேன். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் லாஸ்ட் மந்த் 14th நடந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கால் வரும், அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டரும் வரும் அப்படின்ட்டு. நான் அப்ளை பண்ணவே இல்லை சத்தியமாக அந்த ஜாப்புக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாட்டர்டே சொன்னீங்க, மண்டே ஐ காட் கால். ஒரே ரவுண்டில் வந்து ஐ காட் செலக்டட். எப்போவுமே என்ன ஆகும்னா செலக்ட் ஆவேன், சம்திங் வில் ஹேப்பன், ஏதாவது வீட்டில் நடக்கும், ஐ வுடன்ட் பி ஏபிள் டு ஜாயின். பட் ஆனால் இந்த வாட்டி ஐ ஜாயின்ட் தேர். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு விஷயத்துலையுமே வந்து நான் அப்ளையே பண்ணல, ஐ எம் நாட் சூட் ஃபார் இட் அப்படின்னே சொல்லலாம். பட் இட்ஸ் மோர் தென் what I imagined I got. Thank you Jesus. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you very much. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் வீடுகளில் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. 2 கைகளையும் இயேசு ராஜாவுக்கு நேராக உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஷாகா பாத்தோலா பாராசட்டாயா. உமது ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தலை நான் கொண்டு வருகிறேன். பல தேவைகளின் மத்தியிலே கண்ணீரோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தருடைய நாமத்தையும் எங்கள் பர்வதமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு அதிசயம் பரலோகத்திலிருந்து நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக ஒத்தாசை வரட்டும். எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருக்கிற அந்த சகோதரியை நீர் பார்க்கிறீரே. அன்று ஆகார் கண்ணீர் வடித்த பொழுது எல்ரோயி ஆகிய தேவன் ஒரு துறவை திறந்து விட்டீர். அதே போல
இப்பொழுது ஆண்டவரே ஒரு அசாதாரணமான ஒரு அற்புதத்தின் துறவு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுகிறதற்காக நன்றி. இன் ஜீசஸ் நேம் ஆண்டவரே, வழியே இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு புது வாசல் இன்று திறக்கிறதற்காக நன்றி. இந்த வாரத்தில் அநேகருக்கு ஆண்டவர் புது வழிகளை திறக்கிறேன்னு சொல்லுகிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பின் மத்தியிலே ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Receive it in the name of the Lord Jesus Christ. வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் சரீரங்களை விட்டு விலகி போ. இப்பொழுது உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். பலவீனங்கள் மறைவதாக. ஆண்டவரே, வேதனைகள் மறையட்டும். வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புள்ள கரங்கள் உங்கள் மேல் இறங்கி அந்த காயங்களை எல்லாம் மாற்றுகிறது. எல்லா கட்டிகள் மறையும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். மகஷகல பந்தா ரிம்மா கதல்பன கஸ்கோதோட பராயா. இப்பொழுதும் சரீரங்களில் இருக்கிற வேதனைகள் மறைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கட்டிகள், அதிகப்படியான வளர்ச்சிகள் மறைவதாக. என் தேவாதி தேவனுடைய மகிமையின் தொடுதல் இப்பொழுது சரீரங்களை இறங்கும்படி வேண்டுகிறேன். Now let a miracle happen in the name, in the mighty name of the Lord Jesus Christ. தோல் வியாதிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே எல்லா ஸ்கின் கண்டிஷன், ஸ்கின்களை எல்லாம் விட்டு விலகு. இயேசுவின் நாமத்தில் அலர்ஜிஸ் மறைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒரு சகோதரி தைராய்டு ப்ராப்ளம், இங்க வந்து ஏதோ லிம்ப் வேற நோடுன்னு ப்ராப்ளம்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறதை பார்க்கிறேன். Right now receive your miracle in the mighty name of the Lord Jesus Christ. Kalkash betoya lenkash makabashkom betekom tola hazatara yanka babu santara dabaya. ஏசப்பா, நீர் கல்வாரி சிலுவையிலே சுமந்த வியாதிகளில் ஒன்றையாகிலும் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கினதற்காக நன்றி. கண் பார்வைகள் தெளிவடையட்டும். சரீரத்தில் எந்த பகுதியில் வேதனை இருந்தாலும் இப்பொழுது அது மறைகிறது. Receive a miracle in the name of the Lord Jesus Christ. இந்த நகசுத்து போல உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகத்தையும் விடுதலையை கொடுக்கிறதை பார்க்கிறேன். Receive the deliverance in Jesus mighty name. ஆண்டவரை, பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படட்டும். ஒரு அதிசயம் நடக்கும்படி வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களோட வைத்துக் கொள்ளாம 10 பேருக்கு சொல்லி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதே போல உங்களுக்கு நடந்த அற்புதத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இயேசப்பா உங்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா இமெயில், வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க. இல்லையா நம்முடைய அடுத்த ஹீலிங் மீட்டிங்ல வந்து சாட்சி சொல்லுங்க. நம்முடைய நெக்ஸ்ட் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங் வருகிற February 8 சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இங்க பவர் சென்ட்ரல் அசோக் நகர்ல வைத்து நடைபெறும். தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். வருகிற February 8 உங்களுக்கு தெரிஞ்ச வியாதியஸ்தர் இருந்தால் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. அன்றைக்கு விடுதலை, அற்புதம், சுகத்திற்காக நான் ஜெபிப்பேன். பெரிய மிரக்கிள்ஸ் ஆண்டவர் இயேசப்பா செய்ய போகிறார். அதே போல் எப்பொழுதும் போல நம்முடைய 1 February 1 சனிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை அந்த வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் 2 நாட்கள் யாங்கோன் மியான்மார் தேசத்திற்கு நான் கடந்து வருகிறேன். ஹீலிங் அண்ட் மிரக்கிள் டெலிவரன்ஸ் மீட்டிங் வச்சிருக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போட வாங்க. அங்கே இருக்கிறதான ஃப்ராங்க் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறுகிறது. கம் பார்ட்டிசிபேட் அண்ட் பி பிளெஸ்ட் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் பேர், உங்கள் ஊரை நீங்கள் ஏன் டைப் பண்ணக்கூடாது? நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செஞ்சிருந்தாலும் இப்பொழுதும் மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் பெயரை, உங்கள் ஊரை அந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த லிங்க் ஒரு 10 பேருக்கு அனுப்பி வச்சு அவங்களையும் பிளஸ் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து நிறைய பேர் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறீங்க. சென்னையில் நம்ம அசோக் நகரில், குரோம்பேட்டில், ஓஎம்ஆரில் வர்ஷிப் பண்ணுறோம். இங்கே அசோக் நகரில் மட்டும் நமக்கு 4 சர்வீசஸ், 5 மணிக்கு, 7 மணிக்கு, 9 மணிக்கு. காலையில் 3 தமிழ் சர்வீசஸ், 11 AM we have an English worship service. அதே போல் குரோம்பேட்டில் 9 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு ஓஎம்ஆரில் இருக்குது. அதே போல் if you are watching us from Dubai, every Friday 7:30 PM Gulf Standard Time we worship in Dubai, in Al Garud in Dubai. Come and join us at one of these locations.
your life will never be the same again. Hallelujah. So a very big God bless you too. ஏசப்பா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் எனக்கு விரோதமாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தினர், சபையினர், தரிசன பங்காளர்களுக்கெல்லாம் விரோதமாக பிசாசு வைத்திருக்கிற திட்டங்களை சபித்து கேன்சல் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திட்டங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும். சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டிருக்கிறபடி வாதை எங்கள் கூடாரங்களை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உமது பரலோக தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்களாக. ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் and amen. God bless you. Have a great week ahead. See you coming Saturday at the 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை. அதே போல see you at the coming Sunday service this coming Sunday. God bless you all.